Okay, hi guys. Now unga Jana Karthikeyan and thanks for subscribing Life of Jana channel. இந்த சேனலில் நான் என்னோடய சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாத்தையும் நான் போடுவேன். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது கேடிஎஃப்ஏ சீரீஸோட செகண்ட் வீடியோ. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோ ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஹை லெவலில் லீக் எப்படி நடக்கும், கேடிஎஃப்ஏ லீக் எப்படி நடக்கும்ன்றதை பற்றிலாம் அண்ட் டீம்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிலாம் போட்டிருந்தேன். ஸோ அதை பார்க்கலன்னா அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு ஆல்ரெடி எல்லாம் தெரியும்டா, இதெல்லாம் ஆல்ரெடி நான் பார்த்ததானா நீங்கள் டேரெக்டாக இந்த வீடியோவை பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம போன வாரம் நடந்த மேட்சஸோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன மேட்சஸ் வரப்போகுதுன்ற டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீக் நான் ஆக்சுவலி 2 மேட்ச் ஸ்கெடியூல் ஆகிடுச்சு நம்மளுக்கு, லைக் பிளாக் பேர்லுக்கு. அதில் ஒரு மேட்ச் போஸ்ட்போன் ஆகிடுச்சு. அதாவது வசந்த் எஃப்சி கூட சாட்டர்டே இருக்க வேண்டிய மேட்ச் போஸ்ட்போன் ஆகிடுச்சு. ஸோ அது என்றைக்கு வரும்னு தெரியாது. யூஸ்வலாக இந்த மாதிரி போஸ்ட்போன் ஆகிற மேட்சஸ்லாம் எண்டில் தான் வைப்பாங்க. ஸோ ஒரு வகையில் நல்ல விஷயம் தான், ஏன்னா வசந்த் எஃப்சி ஒன் ஆஃப் த டஃப் டீம். ஸோ எடுத்தோடனே வசந்த் எஃப்சி அண்ட் எஸ்டிஎஃப்சி பேக் டு பேக் டஃப் மேட்சஸாக இருக்குன்னு யோசித்தோம். பட் ஃபார்ச்சுனேட்லி அது தள்ளி போட்டாச்சு. பட் ஸ்டில் செகண்ட் மேட்ச் இருந்துச்சு. அதாவது சண்டே மார்னிங் ஒமேகா ஸ்கூலில் இருந்துச்சு எங்களுது. ஆமாம், 6 மணி மேட்ச் ஃபஸ்ட் மேட்ச்சு. ஸோ அதுவுமே டஃப் மேட்ச் தான். பட் கொஞ்சம் டைம் கிடச்சிது ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சுன்றதுனால லைக் எங்களுக்கு 6:30 மணி மேட்ச்சு 6:30. ஸோ பட் பசங்க எல்லாம் வரத்துக்கே ஒரு 6, 6:30 லைக் எல்லாம் அப்படி இப்படின்னு தான் வந்தோம். அண்ட் எல்லாருக்கும் தெரியும் 6:30 மணி மேட்ச்னா கன்ஃபார்மாக 6:30க்கு ஸ்டார்ட் ஆகாதுன்னு. பட் அங்கே பார்த்தது என்னென்னா, நான் கிரவுண்டுக்குள்ளே என்ட்ராகி நடந்து போகிறேன், ஆல்ரெடி எஸ்டிஎஃப்சி டீமு கிட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அங்கே போய் நான் பேக் வைக்கிறதுக்குள்ளே பார்த்தா ஒரு 4-5 பசங்க கிரவுண்டுக்குள்ளே இறங்கி விளாடவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது அவங்களோட பங்க்சுவாலிட்டி அண்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை காட்டுச்சு. ஒரு ப்ரொஃபஷ்னல் டீம்னால் எப்படி இருக்கும், ஒரு டிசிப்ளின்டான டீம்னால் எப்படி இருக்குன்றதை காட்டுச்சு. அது ரொம்பவே பாராட்டணும். அண்டு நாங்கள் கொஞ்சம் க்ளம்ஸியாக தான் வந்தோம், லைக் பசங்களும் லேட்டாக தான் வந்தோம். அண்டு அவங்க உள்ளே ஆல்ரெடி ராண்டோஸ்லாம் ஆடிட்டுருக்கும் போது தான் நாங்கள் வெளியில் இங்கே ஜெர்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படி தான் போச்சு. பட் ஸ்டில் இட் வாஸ் குட். ஸோ எடுத்தோடனே நாங்கள் மேட்ச்சுக்கு முன்னாடி எப்போவுமே ஃபஸ்ட் மேட்ச் முன்னாடி தான் ஜெர்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். சில கேசஸில் முன்னாடியும் ப்ராக்டிஸில் பண்ணியிருக்கோம். பட் இப்போ கொஞ்சம் சீசன்ஸாக அப்படி தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஜெர்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அண்ட் இந்த வருஷம் ஜெர்சி பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஜெர்சி எனக்கு ஆக்சுவலி போன வருஷம் ஜெர்சியை விட இந்த வருஷம் ஜெர்சி எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஸ்டில் இந்த 2 வருஷத்துக்கும் முன்னாடி ஒரு ஜெர்சி இருந்துச்சு, லைக் ஒயிட்டாக ப்ளெயினாக சிம்பிளாக. ஸோ அதுதான் எனக்கு பர்சனலாக ஃபேவரட்டான ஜெர்சி. இந்த 3 இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, ஸோ அவ்வளோதான். ஜெர்சியெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு லைக் வார்ம் அப் பண்ண போயிட்டோம். வார்ம் அப் பண்ணிவிட்டு மெயின் 18 சொன்னோடனே வார்ம் அப் பண்ண போயிட்டோம். வார்ம் அப் பண்ணிட்டு வந்தோடனே ஆஸ் யூஷுவல் லைக் டீம் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு மெயின் 11s யாரெலான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இறங்கணும். ஸோ இந்த மேட்சோட மெயின் 11 அண்ட் ஃபார்மேஷனோட சொல்கிறேன். ஸோ இதில் இந்த மேட்ச்சில் நாங்கள் ஆடின ஃபார்மேஷன் 4-3-3. பட் அதை நீங்கள் இன் அனதர் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் 4-1-4-1 மாதிரி தான். ஸோ இதில் கோல் கீப்பர் ரோஹன்னா, டிஃபென்ஸில் நானும் விஜயும் சென்டர் பேக் ஆடினோம். அண்ட் ஒரு விங் பேக் ஹரி, இன்னொரு விங் பேக் ஏபிள். அண்ட் சிடிஎம் ஏபி. மேலே 2 அட்டாக்கிங் மிட்ஸ் மணி அண்ட் மாதவன். அண்ட் லெஃப்ட் ஹாஃப் புருஷோத், ரைட் ஹாஃப் ரோஹன் ஜூனியர். அண்ட் ஸ்ட்ரைக்கர் எங்கள் கேப்டன் சுபாஷ். ஸோ இதுதான் ஃபார்மேஷனாக இந்த வாட்டி போட்டோம். அண்ட் இதில் பழைய பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா ரோஹன்னா, நான், எபி அண்ட் கேப்டன் சுபாஷ் அண்ட் ரோஹன் ஜூனியர் லாஸ்ட் சீசன்லேருந்து எங்களோட ஆடுறான். அண்ட் புருஷோத்தும் ரொம்ப வருஷமாக ஆடிட்டுருக்கான். இவங்களாம் தான் பழைய பிளேயர்ஸ். இதில் மெயின் 11 இருக்க புது பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா விஜய், ஏபிள், ஹரி, மாதவன், மணி. ஸோ இந்த வாட்டி ஸ்டார்டிங்கே லைக் இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் நியூ அண்ட் ஓல்ட் பிளேயர்ஸ்ன்ற மாதிரி தான் போட்டோம். அண்ட் இட் வாஸ் அ வெரி குட் ஸ்டார்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன்.
ஸோ இந்த வாட்டி லைக் எனக்கு மேட்ச்சு யூஸ்வலாக எப்போவுமே ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு தான் போகும். லைக் அதான் ஃபஸ்ட்டு மேட்ச் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆடுறோம், சீசனோட ஃபஸ்ட்டு மேட்ச்ன்றது போது எடுத்தோடனே செட் ஆகாது. என்ன தான் ப்ராக்டிஸ் மேட்சஸ்லாம் போயிருந்தாலுமே அந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சில் எப்போவுமே கிளம்ஸியாக தான் இருக்கும். பட் இந்த வாட்டி அதே மாதிரி தான் போச்சு, கிளம்ஸியாக தான் போச்சு, டச்சஸ்லாம் ஆகலை. பட் எடுத்தோடனே ஸ்கோர் பண்ணிட்டோம். ஒரு 5-10 மினிட்ஸ் கூட இருக்காது, ஒரு ஹை இன்டென்சிட்டி மேட்ச்சில் டஃப் டீம் கூட எடுத்தோடனே ஸ்கோர் பண்ணிட்டோம். எனக்கெல்லாம் பின்னாடி டிஃபெண்டராக நிற்கும் போது அப்பாடி அஷ்டானுங்கடா, இப்போ நீ இது கட்டினா போதும், சும்மா பேட் மாதிரி அடிச்சுக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு. பட் நான் சொன்ன மாதிரி கோல் அடித்தோமே தவிர டச்சஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ பட் கோல் செமையாக போச்சு. ஃபஸ்ட்டு கோல் வந்து எங்கள் அட்டாக்கிங் மிட் நம்பர் 10 மணி அடித்தான் இந்த வாட்டி. ஸோ அது எப்படி போச்சுன்னா, புருஷோத் லெஃப்ட் விங்லேருந்து லைக் ட்ரிபிள் பண்ணி ஒரு லைக் கிராஸ் மாதிரி போடுவான். அது மணி வந்து அந்த சென்டர் பேக்கை தாண்டி வரும், அதை அவன் ரிசீவ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுவான். அந்த நல்ல கிராஸ் அண்ட் நல்ல ஃபினிஷ். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே லைக் அவங்க அப்பயும் லைக் ஆஸ் யூஷுவல் எஸ்ஜிஎஃப்சி விடலை, லைக் அவங்க ஃபைட் பேக் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. பட் ஃபஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ எதுவும் த்ரெட் வரல. ஃபஸ்ட்டு கோல் அடித்து கொஞ்ச நேரத்துலேயே செகண்ட் கோலும் நாங்கள் அடிச்சிட்டோம். செகண்ட் கோல் ஒரு மாதிரி கிளம்ஸியாக தான் போச்சு. அது ஒரு க்ளீனான கோல்னு நான் சொல்ல மாட்டேன், லைக் எங்களுக்கு லக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலி எஸ்ஜிஎஃப்சி கீப்பர் அதை சேவ் பண்ணியிருக்கலாம், அது ஒரு மாதிரி பவுன்ஸ் ஆகி வரும். எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த கீப்பர் மிஸ்ஜட்ஜ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். லைக் ஏர்லியாக குதிச்சிட்டானா இல்லை என்ன பண்ணான்னு தெரில, பட் ஹீ குட் ஹவ் கேதர்ட் இட். அவன் மிஸ் பண்ணுவான், அது அப்படியே திருப்பி மணிக்கிட்ட வரும், அவன் அப்படி இப்படின்னு அட்டாக் பண்ணி மணி செகண்ட் கோலும் அடிச்சிருவான். ஸோ அது பார்க்கவும் லைக் சந்தோஷமாக இருந்துச்சு. லைக் மணியோட ஃபஸ்ட் மேட்ச், டெபியூ மேட்ச் அது. அண்டு அவன் டெபியூ மேட்ச்சில் 2 கோல் அடிக்கிறான்றப்போ லைக் நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் பிளாக் பெல் சீசனில் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆடுற புது பிளேயர் அந்த மாதிரி அடித்ததில்லை. ஸோ இட் வாஸ் நியூ டு மீ, பட் இட் வாஸ் குட். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே திருப்பியும் புருஷோத் 3வது கோல் அடிச்சிட்டான். ஸோ இந்த கோலுமே கொஞ்சம் ஸ்பெஷல் தான். லைக் புருஷோத் ஆஸ் யூஷுவல் லைனில் ட்ரிபிள் பண்ணிட்டு வந்து உள்ளே கட் பண்ணி ஷூட் அடித்து கோல் அடிச்சிட்டான். யூஸ்வலாக அவன் உள்ளே கட் பண்ணானா 2-3 மடி மடிச்சுட்டு எதிர் பாஸ் போடுவான், இல்லை அப்படியே மடிச்சுக்கிட்டே போயிட்டு பால் வெளில போயிடும். பட் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக அடிச்சிட்டான். அண்டு கீப்பரும் லைக் அது தடுக்க முடியாது, ரொம்ப கிட்ட போய் அடிச்சிட்டான். ஸோ நல்ல ட்ரிபிளாக நல்ல ஷூட். தேர்ட் கோலுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்லேயே லைக் ஒரு 3-0ன்ட்டு ஒரு ஸ்கோர் லைனோட ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சுது. பட் ஸ்டில் லைக் நாங்கள் அவ்வளோவா ஆடலை, லைக் டச்சஸ் பெருசாக போடல. எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஹாஃபில் தான் ஓரளவுக்கு காமாக டச்சஸ்லாம் போட்டு ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தோம். போன 3 கோலுமே லைக் ஒரு கவுண்டர் அட்டாக் மாதிரி தான் போச்சு. மேக்ஸிமம் அவங்க தான் டச்சஸ் ஆடி கொண்டு வந்தாங்க, கீழே டிஃபென்ஸ் வந்து ஏதாவது தூக்கி போட்டு கவுண்டர் அட்டாக் ஆகி தான் 3 கோலுமே போச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் அவ்வளோவா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை. ஸோ ஹாஃப் டைம்லேயே லைக் ரோஹன்னா அண்ட் கோச் பாலா எல்லாருமே லைக் நம்ம ஆடலை, கோல் அடிச்சிட்டோம் பட் ஆடலை, அவனுங்க விட மாட்டானுங்க, நம்ம இதே மாதிரி போச்சுன்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் ஃபைட் பண்ணுங்கள், இன்னும் கோல் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட அந்த ஹாஃப் டைம் டாக்ஸ்லாம் போயிட்டுருந்துச்சு. அண்டு ஹாஃப் டைம் முடிஞ்சு உள்ளே இறங்கும்போது லைக் புருஷோத்துக்கு லைட்டாக இங்கே நெஞ்சுக்கிட்ட பிடிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே டயர்டாட்டான்னு சொல்லிட்டு அவனை மாற்றிட்டோம். ஸோ புருஷோத்துக்கு பதிலாக பென்ஸை இறக்கணும். பென்ஸ் வந்து விங் பேக் ஆடுவான். ஸோ ஏபிள் வந்து விங் பேக்கும் ஆடுவான், விங் ஆஃபும் ஆடுவான். ஸோ நாங்கள் வந்து ஏபிளை மேலே ஏற்றிட்டு ஹாஃப் லைனுக்கு ஏற்றிட்டு பென்ஸை கீழே போட்டோம். ஸோ பென்ஸை ரைட் பேக் போட்டுட்டு ஹரியை லெஃப்ட் பேக் மாற்றிட்டோம். ஸோ செகண்ட் ஹாஃப் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. அண்டு செகண்ட் ஹாஃபில் ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. ஸோ இவங்களுக்கு எஸ்ஜிஎஃப்சிக்கு ஒரு ஃப்ரீ கிக் கிடைக்குது டாப் ஆஃப் த பாக்ஸில், லைக் எங்களோட டிஃபெண்டிங் டி பாக்ஸுக்கு டாப் ஆஃப் த டி பாக்ஸில் ஃப்ரீ கிக் கிடைக்குது. நல்ல கோல் ஸ்கோரிங் ரேஞ்ச் அது. ஸோ அங்கே வால்லாம் கட்டிட்டு நாங்களும் டிஃபென்ஸ் லைனை கொஞ்சம் வாலுக்கு ஏற்ற மாதிரி தான் ஏற்றி வச்சுருந்தோம். ஒரு அட்டாக்கர் மட்டும் ரோஹன்னா கிட்ட லைக் முன்னாடி போய் நின்றுட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தான். அதை யூஸ்வலாக பண்ணக்கூடாது. ஸோ ரோஹன்னா அங்கேருந்து ரெஃப்ரி கால் பண்ணாங்க. அவங்க உடனே அதான் பிளேயரை வார்ன் பண்ணிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விஷன் பிளாக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. பட் அந்த பிளேயர் அங்கே தான் இருந்தான்.
கரெக்டாக ஆப்போனண்ட்டில் சாய் ஃப்ரீ கிக் அடித்தான். சாயின்றவன் லைக் அவன் சந்தோஷ் ட்ராஃபிலாம் ஆடியிருக்கான். ஸோ ஹீஸ் அ குட் பிளேயர். ஃப்ரீ கிக்ஸ்லாம் நல்லா அடிப்பான், கார்னர் கிக்ஸில் கோல்லாம் அடிச்சிருக்கான். ஸோ இஸ் அ குட் ஃப்ரீ கிக் டேக்கர். ஸோ அவன் ஃப்ரீ கிக் எடுக்கிறான். அவன் எடுக்கும்போது லைக் வால் வந்து குதிச்சிட்டாங்க அண்ட் ஃப்ரீ கிக் கீழே வருது, கிரவுண்டில் வருது. இந்த பிளேயர் என்ன பண்ணான்னு தெரில, பட் அவன் பாலை தொடலை. பட் அவன் கீப்பரை லைட்டாக லைக் விஷனை டிஸ்டர்ப் பண்ணி நவுந்துட்டான் கடைசியில். அண்ட் ரோனால் பார்க்க முடியல, இந்த சைடு வருதான் அந்த சைடு வருதான்னு பார்க்கறதுக்குள்ளே கோல் போயிடுச்சு. கோல் போனோடனே எங்களுக்கெல்லாம் என்னடா ஆச்சு, கிரவுண்டில் தானே வந்துச்சு, எப்படி விட்டாருன்னு பார்த்தா இந்த மாதிரி நடந்திருக்கேன். அண்டு நாங்களாம் அப்படியே ஸ்டன் ஆகி நின்ட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு. ரெஃப்ரியும் விசில் ஊதிட்டான் கோல்னு. ஐயோ ரெஃப்ரியும் விசில் ஊதிட்டாரு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவள் தான் போச்சு அப்படின்ற ஒரு ஃபேஸில் இருக்கும்போது ரோஹன் நான் மட்டும் கிவ் அப்பே பண்ணல. அவர் போயிட்டு ரெஃப்ரி கிட்ட லைக் கேட்க ஆரம்பிச்சிட்டார், இது கோலு இது கோல் இல்லை, எப்படி நீங்கள் இது பண்ணலாம், விஷன் பிளாக் பண்ணுறான் அது இதுன்னா. ரெஃப்ரியும் ஒத்துக்கலை, எங்கள் சைடில் இருந்த லைன்ஸ்மேனுமே ஒத்துக்கலை. அண்டு பட் ரோஹன்னா விடவே இல்லை அது இல்லை சுபாஷ் எங்கள் கேப்டனை விட்டு நீ போய் கேளு, நீ இதை ஒத்துக்காத, நீ கேளுன்னு சொல்லி இது பண்ணோடனே ரெஃப்ரி ஓகே இன்னொரு ஒப்பீனியன் எடுக்கலான்னு அந்த சைடு ஹாஃபில் இருக்கிற லைன்ஸ்மேன் கூப்பிட்டு டிஸ்கஷனுக்கு போனார். அப்போது நல்ல வேளை அந்த லைன்ஸ்மேன் கொஞ்சம் தெய்வமாக இல்லை, இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கோல் கீப்பர் விஷனை ஆஃப் சைட் பொசிஷன்லேருந்து பிளாக் பண்ணால் அது லைக் ஆஃப் சைடு. அவன் சப்போஸ் அது ஆஃப் சைட் பொசிஷன் இல்லாமல் லைக் அந்த வாலுக்கு நேரவோ இல்லை வேற எங்கேயோ லைக் கொஞ்சம் தூரமாக இருந்து அந்த மாதிரிலாம் பிளாக் ஆகுது அப்படின்னா அது கோல் கொடுத்துருப்பாங்க. பட் அவன் க்ளீனாக ஆஃப் சைட் பொசிஷனில் நின்று லைக் அந்த பால் கோலுக்கு போகிற பால் அவன் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறான் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் கோல் கீப்பரோட விஷனை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறான்றப்போ அது ஆஃப் சைடு தான்ட்டு சொல்லி அதை உடனே அந்த டெசிஷனை ரிவோக் பண்ணி கோல் இல்லை ஆஃப் சைடு அப்படின்னு கை தூக்கிட்டாங்க. அது ஒரு செகண்ட் பார்க்கும்போது எனக்கு இது நிஜமாலே பிளாக் பால் மேட்ச் தானா, என்னடா இப்படிலாம் நடக்குது. ஏன்னா யூஸ்வலாக பிளாக் பால்னு இல்லை, எந்த டீமுக்குமே கோல் கொடுத்துட்டா மாற்ற மாட்டாங்க. பட் அது லைக் இட் வாஸ் அ வெரி ஃபேர் டெசிஷன். அது பார்த்தோன்னே ரொம்ப அதிசயமாக நம்ம டிஸ்ட்ரிக்டில் இப்படிலாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அண்ட் தட் வாஸ் த கேம் சேஞ்சர் ஆஸ் வெல். இப்போது சப்போஸ் அந்த கோல் அலோவ் பண்ணியிருந்தாங்க, இல்லை விசில் ஊதிட்டாங்க ரெஃப்ரி அவ்வளோதான் அப்படின்னு விட்டுருந்தா அந்த 3-1 ஸ்கோரு எப்போ வேணால் 3-3 ஆகிருக்கலாம், இல்லை 4-3 ஆகிருக்கலாம். ஏன்னா ஒரு கோல் டீம் கோல் டவுனில் இருக்கும்போது திடீர்னு கோல் அடித்து அண்டு கோல் அடித்தாங்கனாலே ஃபஸ்ட்டு கோல் பொசிஷன்லேயே செம்ம வெறி வரும். அண்ட் எஸ்ஜிஎஃப்சி ப்ரெஸ் பண்ணதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க 2 கோல் கூட அடிச்சிருப்பாங்க. நல்ல வேளை அந்த கோலை அலோவ் பண்ணலை. ஏன்னா அந்த கோல் அலோவ் பண்ணாததுக்கப்புறம் கூட அவங்க ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எஸ்டிஎஃப்சி கடைசி வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அந்த மூவுக்கு அப்புறம் நாங்கள் இன்னொரு சப்ஸ்டியூஷன் பண்ணோம். லைக் எங்கள் அட்டாக்கிங் மிட் மாதவாவை மாற்றிட்டு ஜேசனை உள்ளே இறக்கணும். கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எங்களுக்கும் சில சான்சஸ் கிடச்சிது, சில குட் சான்சஸும் கிடச்சிது. அது நாங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம், பட் பண்ணலை. பட் அப்படி போயிட்டுருக்கும்போது நடுவில் டீம் கொஞ்சம் லைக் காமாக ஆடுங்கன்னு எல்லாம் டீம் சொல்லிகிட்டு இருந்தோம். பட் அந்த காமை வந்து கொஞ்சம் நடுவில் லத்தாஜிக்காக ஆட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த லத்தாஜிக்னஸ்னால ஒரு மிஸ்டேக் ஆகி அப்படியே எஸ்ஜிஎஃப்சிக்கு வந்து லைக் ஒரு கவுண்டர் அட்டாக் ஆகி ஒரு ஹெட்டிங் ஒன்று பண்ணுவாங்க. அந்த ஹெட்டிங் ஆக்சுவலி ஒரு ஃப்ரீ ஹெட்டரு, பட் நல்ல வேளை அது கொஞ்சம் வைடாக போயிடுச்சு. அது மட்டும் கோல்குள்ளே போயிருந்துச்சுன்னா அதுவுமே ஒரு கேம் சேஞ்சராக இருந்திருக்கும். அண்ட் ஒரு பாலுமே லைக் ஒரு கவுண்டர் அட்டாக்ல ட்ரிபிள் பண்ணிட்டு வந்து ஒரு நல்ல ஷாட் அடிப்பாங்க. அது யார் அடித்தான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட்டு அந்த ஷாட்டுமே ரோன் நான் சேவ் பண்ணிவிடுவேன், அது கார்னர் போயிடும். ஸோ இந்த மாதிரி லைக் எஸ்ஜிஎஃப்சி வந்து எண்ட் ஆஃப் த மேட்ச் வரைக்குமே ஒரு த்ரெட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஒரு 3-0 டவுனில் இருக்கிற டீம் மாதிரியே ஆடல. யூஸ்வலாக 3 கோல்ஸ் அடிச்சிட்டோன்னா ஒரு டீம் வந்து டவுன் ஆகிடும், லைக் அவள் தான் அடிச்சிட்டாங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு. பட் இவனுங்க ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு கடைசி வரைக்கும் டஃப்பாகவே தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இன்னும் ஒரு கோல் 2 கோல் நாங்கள் செகண்ட் ஹாஃபில் தள்ளியிருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் கடைசி வரைக்குமே அவங்க த்ரெட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. பட் ஓகே, மோரார்லெஸ் ஓரளவுக்கு டீம் செட் பண்ணலாம் அது இதுன்ற ஒரு பிளானில் தான் போனோம். ஓரளவுக்கு ஆடிட்டோம். பட் அந்தளவுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல மாட்டேன். பட் ஃபார்ச்சுனேட்லி நல்லா கோல்ஸ்லாம் ஃபினிஷ் ஆனதுனால வின் பண்ணிட்டோம். ஸோ மேட்ச் முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு 2 சப்ஸ்டியூட் பண்ணோம். ரோஹன் ஜூனியர் அண்ட் ஏபிளை மாற்றிட்டு யங்ஸ்டர்ஸ் 2 பேர் ஜீவன் அண்ட் ஜகனை போட்டோம். 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு 11th படிக்கிறாங்களா 12th படிக்கிறாங்களான்னு தெரில. ஒருத்தன் 11th படிக்கிறான், இன்னொருத்தனும் 11th 12th தெரில. ஸோ இவங்க 2 பேருக்கும் சான்ஸ் கொடுத்தோம். ஆனால் அவங்கள போட்டு கொஞ்ச நேரத்துலேயே மேட்ச் முடிஞ்சிச்சு.
ஸோ இந்த மேட்ச்சு வந்து ஒரு 3-0ன்ற ஒரு நல்ல ஸ்கோர் லைனோட முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு மேட்ச்சே 3-0 வின் பண்ணிட்டோன்ட்டு எல்லாருக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு டச்சஸ் ப்ராப்பராக இல்லை. ஆஸ் அ டீம் ஒரு 2-3 பேர் இண்டிவிஜுவலாக நல்லா இருந்தாங்க. லைக் மணி நல்லா ஆடினா, புருஷோத்தும் நல்லா ஆடினா, லைக் ஒரு கோல் ஒரு அசிஸ்ட்டு. அண்ட் ஹரி ஃபஸ்ட் ஹாஃபில் சூப்பராக ஆடினா, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோ ஆனால் பட் ஸ்டில் ஹரியும் சூப்பராக ஆடினா. பட் மற்றபடி மற்ற எல்லோரும் லைக் ரோஹன்னா 2-3 க்ரூஷியல் சேவ் பண்ணாங்க. அண்ட் அந்த கோலுக்கு அவங்க அப்பீல் பண்ணது தான் அவங்க பண்ண பெரிய மூவு. ஸோ இதில் தான் நம்மளுக்கு தெரியும் லைக் ஒரு சீனியர் பிளேயருக்கும் ஒரு இப்போது ஆடுற வந்த புது பிளேயர்ஸ்க்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அவர் எவ்வளவோ மேட்சஸ் பார்த்துருக்காரு, நின்றுருக்காரு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் அவர் விடாமல் கேட்டதுனால அந்த ஒரு அப்பீல் எங்களுக்கு ஃபேவராக இருந்துச்சு. சப்போஸ் அவருமே இல்லைடா இது கோல் தான் அவர் சைலண்ட்டாக விட்டுருந்தாங்கன்னா ரெஃப்ரீஸ் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு லேர்னிங் தான். உங்களுக்கு இது மாதிரிலாம் நடக்கும்போது நீங்கள் அப்பப்போ அப்பீல் பண்ணி கேட்கணும். ஃபேவரபுளாக வரலனா லைக் அதுக்கு மேலே சண்டை போட்டு யூஸ் இல்லை. பட் ஸ்டில் யூ ஹாவ் டு ஃபைட் ஃபார் வாட் யூ நோ இஸ் ரைட். ஸோ இது நடந்துச்சு. வேறு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸு இந்த மேட்ச்சில் இதை தாண்டி பெருசாக எதுவும் நடக்கலை. பட் ஆஃப்டர் மேட்ச் ஆஸ் யூஷுவல் நாங்கள் எங்கள் டிஸ்கஷன்ஸ்லாம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் எப்போலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் எங்கள் ஜூஸ் கடைக்கு போயிட்டோம். பக்கத்தில் இருக்க ஜூஸ் கடையில் போய் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுவாகிட்டோம். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வீக் யார் கூடன்ற மேட்ச் அந்த ஃபிக்ஸ்சர்ஸ் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்கன்னா இந்த சாட்டர்டே எந்த மேட்சும் இல்லை. ஸோ சண்டே வந்து 4 PM கல்டிபேட் கிரவுண்டில் எம்ஆர்எஸ்சி கூட மேட்ச். ஸோ எம்ஆர்எஸ்சியுமே லைக் எங்கள் மேட்ச்க்கு அப்புறம் எம்ஆர்எஸ்சிக்கும் வசந்த் எஃப்சிக்கும் மேட்ச் நடந்துச்சு. ஐ திங்க் ஃபைனல் ஸ்கோர் 1-0 எம்ஆர்எஸ்சி வின் பண்ணிடுச்சு. அண்ட் எம்ஆர்எஸ்சியில் மிஸ்டர் விஜய் துங்கா கோல் அடிச்சிருக்காரு. அண்டு எம்ஆர்எஸ்சியும் நல்லா தான் ஸ்ட்ராங்காக செட் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸில் ராகேஷ் அண்டு ஒருத்தர் இருந்தார், நல்லா பெருசாக இருக்காங்க டிஃபென்ஸ்லலாம். அண்டு மேலேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. தூங்கா இருக்கான், வேறு நோட் பண்ணி பார்க்கல. பட் ஸ்டில் எம்ஆர்எஸ்சி வாஸ் அ ஸ்ட்ராங்கர் சைட். ஸோ டஃப்பாக தான் இருக்கும். அண்டு கல்டிபேட் கிரவுண்ட் வந்து கொஞ்சம் பெருசு. எஸ்டிஎஃப்சி கிரவுண்டு இந்த ஒமேகா ஸ்கூலோட பெருசாக இருக்கும், நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் கொஞ்சம் ரொம்ப மட் கிரவுண்டு மாதிரி இருந்துச்சு, மேடு பள்ளமாக இருந்துச்சு. பட் இப்போது ஒரு சில ப்ராக்டிஸ் மேட்ச் போயிருந்தோம், அதில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு விளாட்றதுக்கு. ஸோ இந்த மேட்ச் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 4 மணி மேட்ச் சண்டே. அதுக்கப்புறம் தமிழ் நியூ இயர் அன்றைக்கி எத்தனை மணிக்கு 2 மணி மேட்ச் போட்டிருக்காங்க. இந்த வெயிலில் 2 மணி மேட்ச் எப்படி ஆட போகிறோன்னு தெரில. அந்த மேட்ச் வந்து ஒமேகா ஸ்கூலில். அண்டு அது ஸ்ரீபெரும்புதூர் எஃப்சி கூட. ஸ்ரீபெரும்புதூரும் லைக் லாஸ்ட் இயர் அவங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, எல்லா மேட்சும் வின் பண்ணுறதாங்க. எங்களுக்கு அவங்களோட ட்ரா தான் ஆச்சு லீக் ஃபேஸில். இந்த வருஷம் எனக்கு தெரில எப்படி இருக்காங்கன்னு. பட் பார்க்கலாம். ஒமேகா ஸ்கூலில் நடக்கிற எல்லா மேட்சுமே லைக் டஃப்பாக தான் இருக்கும், சின்ன கிரவுண்டுன்றதுனால. அண்டு 2 மணி மேட்ச் வேறு. இது எப்படி இருக்கும்ன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீக் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு தமிழ் நியூ இயர் அன்றைக்கி ஐடி எம்ப்ளாயீஸ்க்கெலாம் பெருசாக லீவும் இருக்காது. ஸோ நான்லாம் பர்மிஷன் போட்டு தான் வரணும். ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பட் ஸ்டில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் மேட்சஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வீக் அப்டேட்ஸ் போடுறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் நெக்ஸ்ட்டுன்ட்டு இந்த லீக் முடிகிற வரைக்கும் வீடியோஸ் போட்டுட்ருப்பேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.